ஹை buddies. February 25 2026 இந்தியாவுக்கே ரொம்ப சோகமான நாள். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கார் 101 வயசில். யார் இந்த நல்லக்கண்ணு அவர்கள்? கடைசி வரைக்கும் சொந்த வீடும் இல்லாமல், சொந்தமாக ஒரு கார் இல்லாமல், ஒரு வேட்டி சட்டையோட சிம்பிளாக இருக்கிற மனுஷன். பார்க்குறதுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. ஒரு பெரிய கட்சி தலைவர்னு சொல்கிறாங்களே, இந்தியாவில் இதெல்லாம் பாசிபிளா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு பொலிட்டிஷியன்னா நிறைய காசு வச்சுருப்பாங்க, நிறைய பவர் அப்யூஸ் பண்ணுவாங்க, கோடி கோடியாக காசை பதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தான் பொலிட்டிஷியன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஹூ இஸ் திஸ் நல்லக்கண்ணு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் ஹியூமனிட்டி, மனிதத்துவம், மனிதனுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் போராடின ஒரு மனிதனை பற்றியும், அநியாயத்துக்காகவும் அட்ராசிட்டிக்காகவும் எந்த அளவுக்கு வேணால் போராடக்கூடிய ஒரு ரெசிலன்ஸ் உள்ள ஒரு சிறந்த தலைவன் நல்லக்கண்ணு அவர்களை பற்றியும், சிறந்த மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ அவரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட். நல்லக்கண்ணு அவர்கள் 1925 ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடியில் தான் பிறக்கிறாரு. 1943 அந்த டைம் அவரோட 18 வயசு இருக்கும்போது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றார். இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு ஸ்கூல் டீச்சர் பலவேசம் செட்டியார்னு ஒரு ஸ்கூல் டீச்சர் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்த சண்முகம் அண்ணாச்சி, இவங்கெல்லாம் அவரை கால் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிச் ஏங்கல்ஸ் இந்த மாதிரியான தலைவர்களோட புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியாலஜி அதுதான் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. கால் மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் சேர்ந்து எழுதுனது தான் இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்ட் பீப்புளுக்கும் சரி, இல்லை மனிதத்துவத்துக்கான, இல்லை வேர்ல்டு கிளாஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளை எப்படி கேபிட்டலிஸ்ட்டில் அடிமையாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தியரைஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் பேஸ்டில், நிறையா ஃபிலாசபி பேஸில் கால் மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் எழுதின ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் படித்து ஹீ காட் இன்ஸ்பைர்ட். ஓகே, இதுதான் கரெக்டு, எது கரெக்டான பாத்துன்றதை அவரோட பாதையை சூஸ் பண்ணுறது 18 வயசுக்கு முன்னாடி அவர் சூஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சேர்றாரு. ஆனால் நல்லக்கண்ணு அவர்கள் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா சுதந்திரம் 1947 அடைஞ்சது. அதுக்கு முன்னாடியும் ஜெயிலுக்கு சென்றார். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் சிறைக்கு சென்றவர். எந்த போராட்டம்னாலும் மக்களுக்கு ஒரு அநியாயம்னா அந்த போராட்டத்தில் முதல் ஆளாக நம்ம நல்லக்கண்ணையா அவர்கள் இருப்பார். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த டைமில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் சில விரிசல் இருந்தது. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டாக பிரிஞ்சது. அந்த டைம்லலாம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு ஹிஸ்ட்ரியில். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ காங்கிரஸ் அப்படின்னு சொல்ல வருது ஜவஹர்லால் நேரு ஃபார்ம் பண்ண அந்த கவர்மெண்ட் தான், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் தான் இருந்தார். ஸோ அப்போ அவருக்கு அகைன்ஸ்டாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிறைய பிளான் பண்ணுறாங்க, அது இதுன்னு சொல்லி ரூமர்ஸ் அதெல்லாம் போய் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. அப்போ இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்ச டைம்லேயும் நம்ம கவர்மெண்ட்னால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறை தண்டனைனா சும்மா கிடையாது, போட்டு உங்களுக்கு தெரியும்ல இந்த அளவுக்கு ஜெயிலில் கொடுமையாக அடித்து சித்திரவதை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சித்திரவதை 1949 56 வரைக்கும் அனுபவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவர் பண்ண தப்பு என்னென்னா போராட்டம் பண்ணது தான், மக்கள் நலனுக்காக போராட்டம் பண்ணது, மக்கள் நலனை பற்றி யோசிச்சது, இதுதான் அவர் பண்ண தப்பு. ஹி வாஸ் அரெஸ்டட் அண்ட் முக்கால்வாசி நேரம் அவர் மதுரை ஜெயிலில் தான் இருந்தார் அந்த 7 வருஷமும். அந்த டைமில் இவருக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் இவருக்கு போராடின வக்கீல் அவர்கள் நல்லா போராடி இவரை வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். பட் அந்த ஜெயிலில் இருந்த டைமில் ஒரு சம்பவம் நடந்தது. அதை லைஃப் லாங் வரைக்கும் ஒரு போராட்டமாக பண்ணியிருந்திருக்காரு நம்ம நல்லக்கண்ணையா அவர்கள். என்ன அப்படின்னா, அப்போ அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் நல்லக்கண்ணையா அவர்களோட மீசையில் சிகரெட் அடிச்சுட்டு, அந்த சிகரெட் இது இருக்குது பார்த்தீங்களா அணைக்கிறதுக்கு, அவரோட மீசையை வச்சு பற்ற வைக்கிற மாதிரி இப்படி விளையாடி மீசையை பற்ற வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்சல்ட் டு த மேன் ஹூ கேர்ட் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ அப்போ அவர் முடிவெடுத்தது தான். அப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறப்ப என்ன வயசு வந்திருக்கும்? 25 பிறந்தாரா, 35 45 25 வயசில் ஜெயிலுக்கு போனவர் 33 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட யூத் ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஃபியூச்சரில் எப்படி இருந்திருக்கணும், நம்மளோட என்ன மாதிரி வேலை வாங்கணும், என்ன கார் வாங்கணும், என்ன வீடு வாங்கணும்னு யோசிக்கிற அந்த வயசில் மக்களுக்காக ஜெயிலுக்கு போயிருந்த டைமில் அவர் மீசையில் சிகரெட் துண்டை வைக்கிறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்போ இப்போ 101 வயசு வரைக்கும் மீசையை கடைசி வரைக்கும் வளர்க்கல மனுஷன். ஸோ தட் வாஸ் ஹிஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவர் ஜெயிலுக்கு போனது நெல்லை கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1 crore கிஃப்ட் மேட்டர் ஒன்று இருக்குது. என்னன்னா, நம்ம கட்சி தலைவர்கள் எல்லாமே அவரோட 80வது பிறந்த நாளுக்கு கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து நிதி திரட்டி அவருக்கு 1 crore 1 கோடி ரூபாவும் அண்ட் ஒரு காரும் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஐயா அவர்கள் அது எல்லாத்தையும் ஸ்டேஜில் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கட்சி ஃபண்டிலே போட்டு இதை மக்கள் நலனுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். சச் அ செல்ஃப்லெஸ் பர்சன். அது மட்டும் கிடையாது, தகைசால் தமிழர்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க, தகைசால் தமிழர் அவார்டு. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடுக்கும் தமிழ் மக்களுக்காகவும் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ண பீப்புளுக்கு தமிழ்நாடோட ஹையஸ்ட் அவார்டு, ஹானர் இது தான். ஸோ அது ஐயாவுக்கு வழங்கினாங்க. ஸோ அந்த தகைசால் அவார்டில் 10 லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஐயா வாங்கிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து 5000 ரூபாயை எடுத்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கிட்டே கொடுத்து, இந்த மொத்த காசும் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு போகட்டும், மக்களோட எமர்ஜென்சி நீட்ஸ்க்காக சிஎம் ஃபண்ட்லேருந்து எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த காசை கூட அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு காசு கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு காசு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, ஒரு ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஈவன் தட் ரிவார்ட் அவர் பாஸ்ட் ஆன்
ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். நம்மளாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், இதுக்கு இவ்வளோ காசு கொடுங்க நான் பண்ணுறேன், இல்லை நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அதுக்கேற்ற காசு வரலன்னு யோசிப்போம். பட் மனிதன் எப்படி இப்படி ஒருத்தரால் வாழ முடியுன்றதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மனிதன் வாழ்ந்திருக்காருன்ட்டு. ஸோ அவர் காம்ரேட் தோழர் ஆர்என்கே நல்ல கண்ணு, அதுதான் வந்து ஆர்என்கேன்னு சொல்லுவாங்க, தோழர் ஆர்என்கேன்னு ஆட்டோ சொல்லுவாங்க. அவரோட இன்டெகிரிட்டிலேருந்து நம்ம 1% நம்ம லைஃப்பில் நம்ம நடைமுறைப்படுத்தினா கூட நம்ம செமையாக வாழ முடியும். ஆனால் அவரோட ஃபிலாசபி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மனிதன் மக்கள் நலனுக்காக நம்ம கடைசி வரைக்கும் போராடணும். கடைசி வரைக்கும்னா மனிதன் வந்து 80-90 வயசில் இருக்கும்போது கூட தாமிரபரணி ஆற்றுல பிரச்சனைக்காக போராடினார். சாண்ட் மைனிங், மணல் கடத்துறீங்க, அதனால் மக்களோட வாழ்வாதாரம் பறிக்கப்படுதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் விவசாயிகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு ஐயா அவர்கள். அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் மோஸ்ட் செல்ஃப்லெஸ் பர்சன். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ ஹோப் இது ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அவரை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன லைஃப்பில் எடுத்துக்கிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிங்க. இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவ் இதில் முடிங்க. ஏன்னா ஐயாவோட இப்போ தான் இறந்துருக்காரு, அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எடுத்து நம்ம லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் யூ கைஸ் வாண்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் மக்களை. நன்றி, வணக்கம். அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் நல்ல கண்ணு ஐயா அவர்கள்.